பகிர்ந்துள்ள தகவல்கள் கடனை வாங்குவது மற்றும் அதை திருப்பிச் செலுத்துவது குறித்த இஸ்லாமிய வழிகாட்டுதல்களை மிக தெளிவாக விளக்குகின்றன. நபிகள் நாயகம் அவர்களின் பொன்மொழிகள் ஹதீஸ்கள் மூலம் கடன் விவகாரங்களில் ஒரு முஸ்லிம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த உரையின் முக்கிய சாராம்சங்களை எளிமையாக கீழே காணலாம். 1. கடன் வாங்குபவரின் எண்ணம். நல்ல எண்ணம். ஒருவர் கடனை திருப்பிச் செலுத்தும் எண்ணத்துடன் வாங்கினால் அதை அடைப்பதற்கான வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். தீய எண்ணம். ஏமாற்றும் நோக்கத்தில் அல்லது திருப்பித் தரக்கூடாது என்ற எண்ணத்தில் கடன் வாங்குபவரை அல்லாஹ் அழித்து விடுவான். 2. கடனை திருப்பிச் செலுத்தும் முறை. கடனை திருப்பிச் செலுத்தும் போது வாங்கியதை விட சிறந்த ஒன்றை கொடுப்பது அல்லது கூடுதல் தொகை வட்டி அல்லாத அன்பளிப்பாக கொடுப்பது நபிகளாரின் வழிமுறை சுன்னத்தாகும். சிறந்தவர் யார்? உங்களில் சிறந்தவர் தான் வாங்கிய கடனை அழகிய முறையில் திருப்பித் தருபவரே என்பது நபிகளாரின் வாக்கு. 3. கடன் கொடுப்பவருக்கான அறிவுரை. சிரமப்படுபவருக்கு தவணை. கடன் வாங்கியவர் கஷ்டத்தில் இருந்தால் அவருக்கு கால அவகாசம் கொடுப்பது அல்லது கடனை தள்ளுபடி செய்வது பெரும் நன்மையாகும். அவ்வாறு செய்பவருக்கு மறுமை நாளில் அல்லாஹ்வின் அரியாசனத்தின் கீழ் நிழல் கிடைக்கும். 4. வசதி இருந்தும் காலம் தாழ்த்துதல். கடனை அடைக்க வசதி இருந்தும் குறிப்பிட்ட தவணையில் கொடுக்காமல் இழுத்தடிப்பது ஒரு வகை அநீதி, அக்கிரமம் ஆகும். கடனாளியாகவே ஒருவர் இறந்துவிட்டால் அவர் செய்த நன்மைகளை கொண்டு அன்றி அந்த கடனை தீர்க்க முடியாது என்பது எச்சரிக்கையாக கூறப்பட்டுள்ளது. 5. பிற நற்போதனைகள். உயிர்கள், சொத்துக்கள் மற்றும் மானம் ஆகியவை புனிதமானவை. அவற்றை ஒருவர் மற்றவர் அபகரிக்க கூடாது. வட்டி வாங்குவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. பெண்களிடம் கண்ணியமாகவும் அன்புடனும் நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பு: மேற்கண்ட தகவல்கள் சஹீஹ் புகாரி, முஸ்லிம், அபூதாவூத் போன்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ் நூல்களிலிருந்து